இங்கே வந்து பாருங்கள், இங்க மக்கள் வெள்ளத்தை பாருங்கள், கடல் போல் காட்சி அளிக்கின்றது. இதுவே அதிமுகவுடைய கூட்டணியுடைய பலம் என்று நிரூபிக்கிறது. அதிமுக கூட்டணியுடைய வலிமையை இந்த கூட்டம் நிரூபிக்கின்றது. கிராமத்திலே சொல்லுவார்கள், விளையம்பையின் மூலையிலே தெரியும் சொல்வார்கள். வருகின்ற வெற்றி இந்த மக்கள் வெள்ளமே சாட்சி. ஆகவே நாம் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. மக்கள் நம் பக்கம் இருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் மக்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட வலிமையான இயக்கம் நம்முடைய இயக்கம். கூட்டணியிலிருந்து வெளியிலே வந்து விட்டோம். உங்களுக்கு ஏன் எரிச்சல் வருது? உங்களுக்கு ஏன் பொறாமப்படுறீங்க? எங்க கட்சிக்கு உங்க கட்சிக்கு என்ன சம்மதம் இருக்குது? நாங்க வேணா கூட்டணி வைப்போம். எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பப்படி, எங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் வேண்டாம் என்று சொன்னால் கூட்டணியிலிருந்து விலகுவோம். அது எங்களுடைய விருப்பம். நீங்க இடையில வந்து ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் தோல்வி பயம் வந்துட்டது. இப்பவே தோல்வி பயம் வந்துட்டது, தோல்வி ஜுரம் வந்துட்டது. நான் இன்ற வரைக்கும் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறேன். இரவென்றும் பகலென்றும் பாராமல், வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழைக்கின்றவன் விவசாயி. விவசாயி தொழிலாளி. எத்தனையோ தொழில் செய்யலாம், ஆனா விவசாயம் விவசாய தொழிலாளி தான் கடினமான உழைப்பின் மூலமாக உணவு, நாட்டு மக்களுக்கு உணவு கொடுக்கின்றவர் விவசாயி. விவசாய தொழிலாளி. அப்படிப்பட்ட விவசாயம் செழித்து வளர வேண்டும். அப்பொழுதுதான் நாடு சிறக்கும். அப்படி நாங்கள் அற்புதமான ஆட்சி கொடுத்தோம். இன்றைக்கு காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் பாத்தீங்களா, 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அத்திவரதர் இன்றைக்கு எழுந்தருளி நமக்கு அருள் புரிவார். இன்றைக்கு 60 லட்சம் பேர் அந்த அத்திவரதரை தரிசனம் செய்தார். அதற்கு முழு ஏற்பாடு அதிமுக செஞ்சது. அதுபோல காஞ்சிபுரம் காரைப்பேட்டையில் அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை 125 கோடியில மேம்படுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல மையத்திற்கு 15 கோடியில கட்டித்தரப்பட்டது. காஞ்சிபுரம் மற்றும் உத்தரமேறு சட்டமன்ற தொகுதிக்கு புரட்சியாளர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்து 8 கோடி ரூபாயில கட்டி முடிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் புன்னேரிக்கரை ரயில்வே மேம்பாலம் 53 கோடியில கட்டப்பட்டது. அண்ணா விளையாட்டு அரங்கம் 12 கோடியில புனரமைக்கப்பட்டது. அண்ணா உறுப்பு கல்லூரி 34 கோடி ரூபாயில அமைக்கப்பட்டது. அதே போல வாயனூர் ஒய்யாளி குப்பம் கடல் நீர் உட்புகுதை ரெகுலேட்டர் அமைச்சு தடுத்து கொடுத்தோம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் ஈசூர் வள்ளிபுரம் கிராமங்களுக்கு அருகில பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி தண்ணீரை தேக்கணும். காஞ்சிபுரம் மாவட்டம் உள்ளாவூர் பகுதியில் பாலாற்றின் குறுக்கே 42 கோடியில தடுப்பணை கட்டி தண்ணீரை தேக்கி நிலத்தடி உயர்த்த அரசாங்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாற்றின் குறுக்கே ஓரக்காட்டுப்பேட்டை பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் 27 கோடி. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கலூர் வட்டம் வாயிலூர் கிராமத்தில் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணி 32 கோடியில கட்டி முடிச்சோம். புதுப்பட்டில் 16 கோடியில தூண்டில் விளைவு. இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுக ஆட்சியில இன்னும் நிறைய இருக்குது பாருங்க, இவ்வளவு பக்கம் இருக்குது. இதையெல்லாம் இந்த மாவட்டத்துக்காக கொண்டு வந்த திட்டம். நிறைய திட்டம் நாங்க அறிவிச்சோம், அதையெல்லாம் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களுடைய ஒத்துழைப்பால் ஆதரவால் மலர்கின்ற பொழுது முடக்கி வைக்கப்பட்ட திட்டம் தொடரும். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுதும் சரி, நிறைய திட்டங்களை கொண்டு வந்து இந்த மாவட்டத்திற்கு நாங்கள் நன்மை செய்திருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவை செய்வதிலே முதன்மையான கட்சி அதிமுக கட்சி என்ற நிரூபணம் செய்திருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.